ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷு ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீட்டில் ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய காரக்குழம்பு எப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன விடுகதைக்கு சொல்ல போகிறேன். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் பிறக்கும்போது உயரமாக இருப்பேன், நேரம் செல்ல செல்ல குட்டியாகி விடுவேன். நான் யார்? இந்த ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு தக்காளி ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கூடவே 2 பத்தைக்கான அளவு தேங்காவை இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 4-5 பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. இதோட நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை இதோடு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுக்கான உப்பை சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கலந்த மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. மசாலாக்கள் எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்கிற வரைக்கும் இந்தளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. இதோட நாம் அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி வெங்காயத்தோட பேஸ்ட்டை கலந்து விடுங்க. எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் ஒன்றோட ஒன்று கலந்து வரட்டும். தக்காளி வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கூட நாம் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் இதோட நல்லா ஒன்று சேர்ந்து வர வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. மசாலாக்களோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை கொஞ்ச நேரம் கொதிக்க வைங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம எதில் தேங்காய் எடுத்தோமோ அதே அளவு பாத்திரத்தில், அந்த குட்டி கிண்ணத்தில் நான் இன்றைக்கி புளி தண்ணி சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு புளி தண்ணி கூட குறைச்சி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. மறுபடியும் இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. நல்லா இந்த அளவுக்கு கொதி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாம் பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய், முருங்கைக்காவை இதோடு சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் இது கூட நீங்கள் உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெறும் முருங்கைக்காய், கத்திரிக்காவை வச்சு வெறும் முருங்கைக்காய், உருளைக்கிழங்கை வச்சு கூட நீங்கள் இந்த குழம்பு செய்யலாம். உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இது கூட ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். நான் ஏன் இவ்வளோ தண்ணி சேர்த்துருக்குறேன்னா, கத்திரிக்காவும் முருங்கைக்காவும் வெந்து வரணும். இதை நீங்கள் வெங்காயத்து கூட சேர்த்து செய்யலாம். வெங்காயம் வதக்கும் போதே நீங்கள் கத்திரிக்காவும் முருங்கைக்காவும் ஆட் பண்ணலாம். ஆனால் அப்போ கத்திரிக்காய் ஒரு மாதிரி குழஞ்சி போன மாதிரி ஆகிடும். அதனால் நான் எப்போவுமே இந்த ஸ்டேஜில் தான் கத்திரிக்காய் ஆட் பண்ணுவேன்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லியை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பதம் வந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நீங்கள் திக்காகணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஏன்னா இது குழம்பு ஆற ஆற அந்த திக்னஸ் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்துடும். அதனால் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ரொம்ப ரொம்ப எளிமையான காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சுட சாதத்தோட வெறும் அப்பளம் வச்சு சாப்பிட்டாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாகவே அவ்வளவு நல்லா இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.